மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பரபரப்பான பல அரசியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, அதே மாதிரி பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, நைட்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்குனது இடி வழக்கில், இப்படி பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்டில் இடி ரைடு, இப்படி பல சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. அது நேற்று மாலை வெளியிடப்பட்டது. இந்த வெளியிடப்பட்டதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன உள்கூத்து நடந்திருக்கு, எதற்காக இவர்கள்லாம் போட்டியிடுகிறார்கள், எதற்காக எம்பி எம்எல்ஏவாக இருந்தவங்க கவர்னராக இருந்தவரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நிற்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியோட திட்டம் தான் என்ன, அதிமுகவோட நிலை தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இவர்களுடைய முன்னாடியே ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி உள்ள பிளான் மட்டும் இல்லை, இவருடைய மெயின் பிளானே என்னன்னா தமிழகத்தில் அதிமுகவை அழித்து விட்டு அவர்கள் கூட இருந்து அவர்களை காலி செய்து விட்டு அதற்கப்புறமா இரண்டாவது கட்சியாக தமிழகத்தில் இரண்டாவது கட்சியாக திமுக ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு எதிர்கட்சியாக பாஜக வரணும். முதல் கட்டமாக அடுத்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து போட்டி போட்டு ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தலை அப்படி இப்படின்னா அதை அந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்டையை போட்டு நம்ம ஆட்சி அமைக்கணும். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. ஸோ அந்த அஜெண்டாவை நோக்கி தான் அவர்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட அண்ணாமலை நியமிக்கப்பட்டதே அதற்காகத்தான். அதில் அண்ணாமலை அவர்களுடைய பாலிசிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணாமலையை வைத்து பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம் டெய்லி தினந்தோறும் அதை இது பண்ணணும். இதை யாரும் போட மாட்டாங்கல்ல, எந்த டிவியும் பேப்பரும் போட மாட்டாங்கன்றனால கோடி மீடியா செட்டப்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. அது என்னென்னா மத்திய பாஜக எல்லா மாநிலத்திலையும் அதை பண்ணியிருக்கு. அப்படி என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி செய்தி தான் முதன்மையாக வரணும். பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரை ஹைலைட் பண்ணி டெய்லி ஒரு நியூஸ் 2 நியூஸ்னாலும் போட்டாகணும் அப்படின்றது எழுதப்படாத விதி. ஸோ அதுக்கு கைமாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணம் வேணால் வாங்கிக்கோங்க, விளம்பரம் வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் இது நாங்கள் சொல்கிறத செய்யணும். செய்யலை அப்படின்னா இடி வழக்கு பத்திரிகை முதலாளிகள் மீதும் பாயும். டிவி நடத்த முடியாது. டிவி நீங்கள் போய் ரீச் ஆனால் தானே டிவி சேனல் வீட்டு வரைக்கும் போகணும்ல, அது கேபிள்லேயே வராது, டிஷ்ஷில் வராது, அங்கேருந்து தடை பண்ணிடுவான். ஏன்னா யார் வச்சுருக்கா, ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது, இதுதான் இருக்குது, உங்கள் இது வரவே வராது. வந்தால் தான் நீங்கள் டிவி நடத்துவீங்க அப்படின்றதுனால அவர்களும் கவிழ்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான பணம் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ விளம்பரம் கொடுக்கணுமோ கோடிக்கணக்கில் அள்ளி வீசுவோம். ஆனால் டெய்லி பாரதிய ஜனதா ஜி நியூஸ் போடணும், லோக்கலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நியூஸ் போடணும். எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. நாங்கள் என்ன பேட்டி கொடுக்குறோமோ அதை தான் போடணும். உங்கள் நிருபர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிடணும். இப்படின்றது தான் அவர்களுடைய அஜெண்டா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பவர்களுக்கே தெரியும், இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமையா, நேற்று இப்படி நடந்திருக்கு, அண்ணாமலைகிட்ட கேட்காம அவன் சொல்கிறது பூரா காதில் கேட்டு டிவியில் போடுறீங்க, உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஆனால் செய்ய முடியாது. செஞ்சால் அந்த நிருபருடைய வேலை அன்னைக்கு நைட்டே ஆஃபீஸ்க்கு போக முடியாது, வீட்டுக்கு அப்படியே போயிட வேண்டியதான். அது இல்லைன்னா அதை ஏற்றுக்கொண்டு இந்த கேள்வி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனல் காலி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி ஒரு 5 பேரை பிரபலப்படுத்தினாங்க. அதில் முருகன் ஒன்று, அண்ணாமலை ஒன்று, தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று, சரியா? அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் அடுத்தடுத்து வர்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எவனோ ரோட்டில் போகிறவன் வரவன் ஏதோ ஒரு பதவி கொடுத்து யார்ட்டையா காசு வாங்கி நிறுத்தலாம். ஆனால் மக்களுக்கு தெரியணும்ல அவர்களை. அதனால் என்ன பண்ணான்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த 6 மாதம் 1 வருஷமாக மீண்டும் மீண்டும் மந்திரங்கள் ஓதுவது போல் டெய்லி அண்ணாமலை பேட்டி, காலையில் சாயந்தரம் மீம்ஸ், அது இது எப்படியோ நெகட்டிவாக போடுறீங்களோ பாசிட்டிவாக போடுறீங்களோ, அண்ணாமலை ஒரு மீம் மெட்டீரியலாக இருப்பார், பரபரப்பாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறது, அந்த பேட்டி வைரல் ஆகும், என்னத்தையா உளர்றது வைரல் ஆகும். அதெல்லாம் அவர்கள் தெரிந்து செய்வது தான். ஏன்னா பப்ளிசிட்டி ஆகணும், அண்ணாமலைன்ற பேர் ரிஜிஸ்டர் ஆகணும். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா படி அண்ணாமலை நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் ரீச் ஆயாச்சு. அப்புறம் அடுத்து யாருன்னா முருகனை, ஏதோ அரசியலில் உள்ளவர்களுக்கு தெரியும். பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னாரை பொறுத்தளவுக்கு அவங்க தொகுதியில் நல்லா தெரியும், சரியா? இப்படி இருக்குது. தமிழிசை தாமரை மலரும் 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 சொல்லி ஒரு 1.5 வருஷம் பிரச்சாரம் பண்ணது. அதுக்கப்புறம் கவர்னராக போட்டு ஆந்திராவில் இருந்தால் ஒளிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் மக்கள்கிட்ட பரவலாக எப்போதும் பேச்சு இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக பாண்டிச்சேரியிலையும் போட்டாங்க. அந்த அம்மா அங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபலமாக இருப்பவர்களையே திருப்பியும் நிறுத்துறாங்க. அப்போ எல்லாரும் ஒரு பதவி கொடுத்து வச்சுருக்காங்களே, அப்போ இவர்கள் ஜெயிப்பார்கள். அப்படி பிரபலமாக இருக்கவங்க
அவன் ஜெயிக்கணும்ல, செல்வாக்கு இருக்கும்ல. அந்த செல்வாக்கு இவர்கள்ட்ட கிடையாது. ஆனால் பிரபலம் இருக்குது, ஆளை தெரியும் சரியா. இதெல்லாம் சைக்கிள் கிடையாது, ஆளை தெரிஞ்சு சைக்கிள் கொடுக்குறதுக்கு. ஆனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னு இருந்த போதிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னராக இருந்தால், கவர்னர்ன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, அதை ரிசைன் பண்ணிட்டு எம்பிக்கு அந்த மாதிரி நிற்குது. ஏன்னா இன்னொருத்தர் முருகனுக்கு மத்திய அமைச்சர் டம்மியாக ஓசி எம்பி சீட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த எம்பி பதவி முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய பிரதேசில் 2 மாதத்துக்கு முன்பு தான் வந்து எம்பி ஆக்குறாங்க. எம்பி ஆக்கிட்டு சரி அவர் எதுக்கு தேவை இங்கே வந்து நிற்கணும் அப்படின்ட்டு, வேறு ஆள் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜாவை எதிர்த்து இதில் நிறுத்துகிறாங்க. எதுனா நீலகிரியில் தொகுதியில் நிறுத்துகிறாங்க. அண்ணாமலை கோயம்புத்தூரில் பயங்கரமாக பிஜேபி செல்வாக்கு இருக்குன்னு அவர்களை நினைத்து கொண்டு அவர்கள் வந்து அண்ணாமலை அங்கே இறக்குறாங்க. எதுக்கு இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்தை பிடிப்பதற்கு. 3வது அதிமுகவை தர்றதுக்கு. அப்போ என்ன ஆகுன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு 5லிருந்து 10 இடங்களில் 2வது இடத்திற்கு பாஜக இது அதிமுகவை தள்ளிட்டோம் அப்படின்னா நாம தான் எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபகண்டாவை பண்ண முடியும். அதற்கப்புறம் அதிமுக அழித்து விட்டு அவர்கள் மீது வழக்குகள், இடி வழக்குகள் அதை போட்டு அவர்களை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா அதிமுக தொண்டர்கள் வேறு வழி இல்லை, அவர்களுக்கு திமுக எதிர்ப்புன்றது தான் பிரதானமாக இருக்கும். எனவே அவர்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படின்றது தான் அவரோட பிளானு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்எல்ஏவாக இருக்கிற நயினார் நாகேந்திரனை தூக்கி திருப்பி எம்பி சீட்டு கொடுக்குறாங்க திருநெல்வேலியில். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்து தென் சென்னையில் நிறுத்துறாங்க. அண்ணாமலை இங்கே நிற்கிறாரு கோயம்புத்தூரில். நீலகிரியில் தூக்கி முருகனை போட்டாங்க. பொன்னார் வந்து அங்கே ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவர் ஏற்கனவே கூட்டணி அதிமுகவில் இருக்கும்போதே அவரால் ஜெயிக்க முடியல, அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்னா, 2ஆம் இடம் வரணும். ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும், ஆனால் 2ஆம் இடம்னால வந்துடணும் அப்படின்றதுக்காக அங்கே நிறுத்திருக்காங்க. இது போக இவரோட டார்கெட் வந்து தமிழ்நாட்டில் 9லேருந்து 10 தொகுதியில் 2ஆம் இடம் வந்துடணும். இப்போ போட்டி போடுற 15ல் 10 இடங்கள்னாலும் 2ஆம் இடம் வந்துடணுன்றதான் இவரோட டார்கெட். அதுதான் ஜெயிப்போன்றது, ஜெயிக்க மாட்டோன்றது அவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம். இருந்தபோது நிற்பதற்கு ஆள் இல்லாமல் இந்த ஓரளவுக்கு அந்தந்த பகுதியில் தெரிஞ்ச முகங்கள் அண்ணாமலை மற்றும் முருகன் போன்றவர்கள்லாம் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இதுதான் இவர்களுடைய இப்போதைய டார்கெட்டு. இப்போ இறங்கி அடிப்பாங்க. யார் யார் இவர்களுக்கு போட்டியாக தீவிர பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அவர்களை வந்து ஈடியை வைத்து மிரட்டி அவர்களெல்லாம் வந்து நடுங்க செய்வார்கள். அந்தந்த இவர்கள் போட்டி போடக்கூடிய மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வெடி வச்சுருவாங்க. எல்லாரும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் நிற்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கணும், ஓவராக ஏறி அடித்து எனக்கு எதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மீதும் வழக்கு பாயும் அப்படின்னு அவர்களையும் மிரட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி மிரட்டப்பட்டவர் தான் நம்ம பொன்முடி அவர்கள். ஏன்னா அதே மாதிரி இன்னும் பல மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. நான் கொங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜி இருந்தால் நம்ம வந்து பெரிய அளவில் போராட வேண்டியது இருக்கும், நம்ம வளரவே முடியாது, அதனால் மரத்தை வெட்டிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாதாரண வழக்கில் பிடித்து போடப்பட்ட செந்தில் பாலாஜி இன்றைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. இப்படி ஒவ்வொருத்தரையும் பிடித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்து நீங்கள் பார்க்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் சுத்தமான கைக்கு சொந்தக்காரர், அவரையும் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. ஏன்னா இது எங்கே போகுதுன்னே தெரியல. அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றிய வீடியோ அடுத்து வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் தமிழ்நாட்டு பாஜக நிற்கிறதுக்கு ஆளுனால ஏற்கனவே தெரிஞ்சவங்களை வைத்து 2ஆம் இடம் பிடிப்பதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 2ஆம் இடம் கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் போன்றவர்கள் அவர்களாம் ஒரு தொகுதியில் ஒரு 40,000-50,000 ஓட்டு விழுகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவர் ஓடி போயிட்டார். அதே மாதிரி தேவநாதனை பிடிச்சிங்கன்னா 20,000-30,000 ஓட்டு கூட கிடைக்கும் அந்த ஒரு தொகுதியில் மட்டும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு செல்வாக்கு மிகுந்த சிங்கிள் பார்ட்டி மேன் இருப்பாங்கல்ல, இவர்களெல்லாம் வைத்து ஆட்டை ஆடி 2ஆம் இடத்துக்கு பாஜக வந்துருச்சு, இவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டி போடுகிறார்கள். கடைசியில் பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர்களே போட்டி போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். எனவே தான் ஸ்டாண்ட்பையில் ஒருத்தர் எம்பி ஆக்கி வச்சு இங்கே நிறுத்துறாங்க. யாரா? முருகனை. இந்த அம்மா இப்போ கவர்னராக இருந்த அம்மா இங்கே நிற்க போது இதோட அந்த அம்மாவோட அரசியல் வாழ்க்கை நாசமாக போக போகுது. அதே மாதிரி இவர்களை நம்பி கடைசி காலத்தில் போய் இந்த அம்மா சேர்ந்து பாருங்கள், விஜயதாரணி, அந்த அம்மா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சரியா? இங்கே ஒழுங்காக காங்கிரஸில் மரியாதையாக இருந்த விஜயதாரணி இப்போ அங்கே போய் கடைசியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அம்மா நின்று ரிசைன் பண்ணது அங்கேயே நிற்க வைக்க போகிறாங்க. அங்கே தோக்க போகுது. அதோட அந்த அம்மா அரசியல் வாழ்க்கையை முடிச்சு கட்டி விடுவாங்க. ஏன்னா இப்படி செஞ்சால் தான் வந்து காங்கிரஸ் அழிக்க முடியும் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்குது. எனவே 2ஆம் இடத்திற்கான போட்டி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது பாஜகவில். என்ன நடக்க போகுதுன்னு தேர்தல் முடிஞ்சு தெரிஞ்சிரும்ல, இன்னும் ஒரு மாதத்தில் தெரிய போகுது, பார்க்க தான் போகிறோம். இதுதான் இவர்களுடைய திட்டம் என்பதை முன்னாடியே நம்ம சொல்லிக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.